குட் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அவங்க உயர்நீதிமன்றமானது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கிராம நத்தம் நிலத்திற்கு பட்டா கிடைக்குமா கிடைக்காதா, இந்த ஒரே ஒரு கொஷனுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபுல் கிளாரிட்டியை தெளிவாக கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேஸோட பேசிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷனர் நம்பர்ஸ் மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் வந்து இந்த கேஸை போடுவாங்க. ஸோ உங்களோட பெட்டிஷன் நம்பர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க வெவ்வேறு மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கேட்ட டேட்டு பார்த்திங்கன்னா 26 மார்ச் 2025 அன்று வருது. இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறவங்க மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் இதற்கான தீர்ப்பை வழங்குகிறார். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக ப்ராப்ளம்னா இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருடங்களாக ஒரு இடத்தில் குடியிருந்து இருப்பதால் எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த லேண்டு என்னென்னா கிராம நத்தம் லேண்டு தான். ஸோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கோம், எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கவர்மெண்ட் என்ன சொல்லணும்னா, நாங்கள் பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான கேள்வி இந்த கேஸில் என்ன எழுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராம நத்தம் லேண்ட், அதாவது கிராம நத்தம் லேண்ட் அப்படிங்கிறது யாரோட சொத்து, கவர்மெண்ட்டா இல்லை அந்த இடத்துல வாழறவங்களுக்கா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் முழுமையாக சொல்லுது. ஸோ இந்த கேஸை பற்றி நம்ம முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக இதில் 4 கேஸ் இருக்குது. அதாவது 4 டைப் ஆஃப் மக்கள் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. 4 தனிநபர்கள் வந்து இதில் கேஸ் போட்டிருக்காங்க. 4த்தையும் ஒரே இடத்துல இவங்க வந்து இந்த ஒரே கேஸில் இணைச்சி விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் 1ல் என்ன சொல்கிறாங்க, 1951 ஃபேமிலி பார்ட்டிஷன் நடந்தது. அந்த லேண்டுக்கு பிறகு கிராம நத்தம்னு மார்க் ஆயிடுச்சு. ஸோ பெட்டிஷனர் பட்டா கேட்குறாரு. ஆஃபீஸர் அதையே ரெக்கமெண்டும் பண்ணுறாரு. ஆனால் அது கடைசியில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, 3 சென்ட்டுக்கு மேலே பட்டா கிடையாது. அடுத்து கேஸ் 2 வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, 30 வருஷமாக அந்த இடத்துல தான் வாழுறார், அப்ளிகேஷன் கொடுத்தார், கவர்மெண்ட் இன்னும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. கேஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, 50 வருடமாக அந்த இடத்தினுடைய வசிப்பு, அதாவது பொசஷனை அவங்க தான் வச்சுருக்காங்க, அங்கே வீடு இருக்குது, ஆனால் கிராம நத்தம்னு சொல்லி பட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது நபர் என்ன சொல்கிறாருன்னா, 50 வருடமாக அந்த இடத்துல வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம், அனுபவம் இருக்குது, ஆக்குபேஷன் இருக்குது, ஓல்டு பட்டா இருந்தது, புதிய பட்டாவை கேட்டார், கொடுக்கவில்லை. இப்போது பெட்டிஷனர் சைடில் இருந்து ரொம்ப சிம்பிளாக அவங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்குறாங்க. நாங்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரோம். அவங்க ரொம்ப சிம்பிள், அவங்களோட கோரிக்கையானது மிக மிக சிம்பிளாக இருக்குது. நாங்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரோம். ஸோ பல வருஷமாக வாழறதால அங்கே ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி நிறைய கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, கிராம நத்தத்துக்கு பட்டா கிடைக்கணும், ஸோ எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்க பாருங்கள். 1905 இருந்த நில ஆக்கிரமிப்பு சட்டம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எல்லா லேண்டுமே கவர்மெண்ட்டோடது தான், நீங்கள் ஆக்குப்பை பண்ணினாலே உங்களால் வந்து ஓனர் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கோர்ட்டு தான் மிகவும் தெளிவாக விசாரிக்கிறாங்க. ஸோ கோர்ட்டு என்ன செக் பண்ணாங்கன்னா, ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்க்குறாங்க, நம்மளோட வரலாற்றை திருப்பி பார்த்துட்டு, பழைய இந்தியாவில் கிங்கு, அதாவது அரசர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த கிங்கு எல்லாருமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிலத்தோட ஓனர் இல்லை, அவங்க டேக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க, வரி மட்டும், அது நிலத்திற்கான வரியை மட்டும் வசூலித்து வந்தார்கள். ஸோ அதனால் கவர்மெண்ட்டு எல்லா லேண்டையும் ஓன் பண்ணுது, நாங்கள் தான் ஓனர்னு சொல்கிற கருத்து கரெக்ட் இல்லைன்னு இந்த கோர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 3 விதமாக இந்த கேஸை வந்து அணுகிறாங்க. மொத்தம் 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. மொதல் கேட்டகரி என்னென்னா ஆக்குபைடு கிராம நத்தம், 2வது என்னென்னா வேக்கண்ட் லேண்டு, 3வது என்னென்னா ரீசெண்ட் என்க்ரோச்மெண்ட். அது ஒன்றையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது என்னென்னா ஆக்குபைடு கிராம நத்தம், அதாவது நீங்கள் அந்த இடத்துல பல வருடமாக வசித்து வருகிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேண்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆகுது. இது ஃபஸ்ட்டு கேஸ். 2வது என்னென்னா
வேக்கண்ட் லேண்டு, அதாவது காலியான இடம், யாருமே இல்லாத, யாருக்கும் வந்து அது உரிமை இல்லாத ஒரு இடமா இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா ரீசெண்ட் என்க்ரோச்மெண்ட், சமீபத்திய ஆக்கிரமிப்பு. இதில் என்னென்னா இப்போ தான் ஆக்குப்பை பண்ணுனா கவர்மெண்ட் அவங்கள ரிமூவ் பண்ணலாம். இதை தான் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்காக ரொம்ப வருஷமாக சரியான ப்ரூஃபோட யாராவது ஒரு இடத்தை அனுபவிக்கிறாங்க, அதாவது அதை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பட்டா கேட்டு விண்ணப்பிக்கலாம். இதுதான் ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்குப்பைடாக இருக்கிற கிராம நத்தம் லேண்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து ஒரு ரீசெண்ட் கேஸில் 2024 சொன்னது என்னென்னா, கிராம நத்தம் கவர்மெண்ட் தான் இந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, அது தவறு, ஒரு ராங்கான இன்டர்பிரிட்டேஷன், நீங்கள் தவறாக வந்து அதை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபைனல் கன்க்ளூஷனை கொடுக்குறாரு. கிராம நத்தம்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் லேண்ட் இல்லை. முக்கியம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு அந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நீங்கள் லாங் டைமாக ஆக்குப்பை பண்ணி இருந்தால், கவர்மெண்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இருந்தால் அந்த லேண்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃப்யூச்சரில் பட்டா கேஸ்லாம் வரும்போது அது மிகவும் பவர்ஃபுல்லான எவிடன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இதை மாதிரி முக்கியமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக வாட்ஸ்அப் சேனலில் நமக்கு சேட் மூலமாக உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு அதை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு புதிய வாய்ப்பையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ யூஸ் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.